யானை போயிருக்குமாட்டும் தெரியுது. பாருங்க, மரமெல்லாம் உடச்சி போட்டிருக்குது. கரெக்டாக ஒரு இலை ஒன்று வச்சுருக்குறாங்க. தண்ணி எவ்வளோ அழகாக வந்துகிட்டு இருக்குதுன்னு. ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து காலையிலேயே கடம்பூர் போகலான்னு ஒரு பிளானில் வந்து கிளம்புனோம். பட்டு எதிர்பாராத விதமாக நம்ம வண்டி என்ன ஆகி போச்சுன்னா பஞ்சர் ஆகி போச்சு. பைக்கில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பஞ்சர் ஆனதுனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணோம். இன்ஸ்டண்ட்டாக வந்து அண்ணன் வந்து டிஎன் பாளையத்துலேருந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ண உடனே வாணிபுத்தூர்லேருந்து கிளம்பி பஞ்சரை ஓட்டுறதுக்கு வந்து அண்ணன் வந்து குயிக்காக வந்துட்டார். முடிச்சுட்டு கிளம்புவோம். பட்டு இந்த டைம் அங்கே போயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஒரு 1/2 hour லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி அண்ணனுக்கு கூப்பிட்டோம். டக்குன்னு வந்துட்டார். பரவாயில்ல, பஞ்சர் ஓட்டிட்டு கிளம்பலாம். அண்ணா, டிஎன் பாளையம் சைடில் எங்கே பஞ்சர்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வேறு யாரும் வர மாட்டாங்க. எந்த டைம் கூப்பிட்டாலும் வந்துடுவீங்க. வந்துடும். 10 மணி மட்டும் கூப்பிடல நீங்கள். அண்ணனோட ஃபோன் நம்பரும் போட்டு விட்றேன். இந்த சைடில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? செல்வம் வாணிபுத்தூர். செல்வம் வாணிபுத்தூர். ஓகேங்கண்ணா. பஞ்சர் ரொட்டி கிருட்டுன்னு காற்று அடிச்சு கொடுத்துட்டாப்ல. ஐடியர் மக்களே, இப்போ இன்னும் வந்து கடம்பூருக்கு வந்து 20 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour டிலே. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆன் த வே டு கடம்பூர். அதாவது அந்தியூர்லேருந்து வரும்போது ரைட்டு, சத்தியமங்கலத்துலேருந்து வரும்போது லெஃப்ட்டு. டிஜிபுதூர் 4 ரோடு. இந்த இடத்துல இருந்து கடம்பூருக்கு வந்து ரோடு பிரியுது. இந்த ரோட்டில் கிளம்பணும். 20 கிலோமீட்டர் கரெக்டாக டிஜிபுதூர் 4 ரோட்டில் இருந்து. மக்களே, மலைப்பாதை ஆரம்பம். கிளம்பியாச்சு. ஒரு 14 கிலோமீட்டர் ஹில்ஸ் ஏறணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அன்னைக்கு போயிருந்தோம்ல திபெத் கேம்ப்பு, அதுக்கும் இந்த வழியிலையும் போகலாம். ஆனால் வந்து 55 கிலோமீட்டர் வந்து ஹில்ஸில் போகிற மாதிரி இருக்கும். மலை ஏறும்போது அந்த சில் கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள், லொக்கேஷன் எல்லாமே உண்மையாலும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே தெரிகிற டேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரும்பள்ளம் டேம் ஆட்டு இருக்குது. அங்கே என்ன தெரிகிறது? அது ஒன்றுமில்லடா. கடம்பூர் ஜோன் பார்த்துட்டிங்கன்னா நல்லா டீப் ஃபாரஸ்ட்டு, ரொம்ப அமைதியாக, ரோடு ரொம்ப ஃப்ரீயாக, எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏரியா வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது மக்களே. அந்த வியூ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் இதுதான் வியூ. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது வந்து பெரும்பள்ளம் அணை, பெரும்பள்ளம் டேமு. மக்களே, வர இடத்துலேருந்து கிட்டத்தட்ட நிறையா பக்கம் வந்து யானை லத்தி இருக்குது. இது வந்து நைட்டு வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃபான பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது. ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் தான். இங்கே யானை நடமாட்டமெல்லாம் வந்து உண்மையாலுமே நிறைய இருக்கும் போல தான் தெரியுது. ரூட்டும் வந்து அதிகமாக வெஹிக்கிள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதை வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் வந்து எப்போ வந்தீங்கனாலும் கொஞ்சம் சேஃபாக வாங்க. நைட் டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் வந்து சேஃபு. இதெல்லாம் யானை போகிற தடமாக கூட இருக்கலாம். சரி மக்களே, அப்படியே முன்னாடி கிளம்புவோம். இது எல்லாமே யானை போகிற தடம் மாதிரி தான் தெரியுது மக்களே. உண்மையாலுமே வந்து ரொம்ப டேஞ்சரான ஜோன் தான். இப்போ தான் யானை போயிருக்குமாட்டும் தெரியுது. மரமெல்லாம் உடச்சி போட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது. திகிலூட்டும் பாதை. இங்கே ஒரு குரங்கு உடைச்சிருக்கு, உடைச்சி தான் போட்டிருக்கு மக்களே. வழி எங்கிலும் லத்தி தான் இருக்குது. உண்மையாலுமே வந்து போகிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே யானை ட்ராவல் பண்ணியிருக்கும் போல் தெரியுது. நல்ல வேலை நம்ம போகிற டைமில் யானை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் போகிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல லத்தியை பார்த்துட்டோம் மக்களே. நாங்களும் இது வரைக்கும் நிறையா ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். பட்டு இத்தனை இடத்துல வந்து கண்டினியூவாக வந்து லத்தியை வந்து நாங்கள் பார்த்ததில்ல. யானை வந்து தனியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு கூட்டமாக தான் இங்கே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எங்களுக்கு.
இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மல்லியம்மன் கோவில் ஒன்று இருக்குது கடம்பூரில். இந்த லொக்கேஷனும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக பாருங்கள், சூப்பராக ஊற்று மாதிரி கரெக்டாக ஒரு இலை ஒன்று வச்சுருக்குறாங்க. தண்ணி எவ்வளோ அழகாக வந்துகிட்டு இருக்குதுன்னு. சும்மா ஒரு சின்ன தொட்டி நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த தொட்டியை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மழை பெஞ்சதுன்னா நல்லாயிருக்கும், பட் இருந்தாலும் இந்த தண்ணி ஓகே சூப்பர். அண்ணா வணக்கம். நீங்கள் இந்த கடம்பூருக்கு போயிட்டுருக்கிறீங்களா? ஆமாங்க. சரிங்க. இங்கே வர வழியில் யானை லத்தியில் நிறைய இருக்குது. யானை தொந்தரவுலாம் இந்த இடத்துல யானை தொந்தரவு தானுங்க. அப்படிங்களா? ஆமாங்க, யானை தொந்தரவு. ரோடு கொஞ்சம் குறுகலான ரோடாக இருக்குது. ரோடு குறுகலுங்க, டர்னு. அது போக வந்து பைக்குக, லாரிக, பஸ்ஸுக, இந்த வர்ற வாகனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வரணும். ரோட்டில். ஆமாம். சரிங்கண்ணா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? கெமநாயக்கம்பட்டியிலேருந்து வர்றேங்க. கெமநாயக்கம்பட்டியில் இருந்தா? ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்போ எங்கே மேலே வேலைக்கு போகிறேங்க. கட்டட வேலைக்குங்களா? கட்டட வேலைக்குங்க. சரிங்கண்ணா. இப்போ ரெகுலராக வருவீங்களா? இங்கே வேலை இருந்தால் ரெகுலராக வருவாங்க. அப்புறம் கீழேயும் போயிடுவீங்க. சரி. நீங்கள் வரும்போதெல்லாம் யானை பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்குறேங்க. அல்ல குட்டி யானை அதெல்லாம் பார்த்துருக்குறோம். குட்டி யானை எல்லாம் பார்த்துக்கிறீங்க. சரிங்க. இப்போமே ஆணை இருக்குது. அதான் வர வழியில் நிறைய லத்தியெல்லாம் போட்டு கிடக்கு. ஆணையெல்லாம் இருக்குதுங்க. ஆணையெல்லாம் நிறைய இருக்குதுங்க. சரிங்கண்ணா. இப்போ சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவீங்களா? சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுங்க. சரிங்க. மக்களே, இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. அநேகமாக இதை பார்க்குறதுக்கு ஒரு சித்தர் மாதிரி தெரியுது. பட் என்னென்னு ப்ராப்பராக எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், உண்மையாலும் மழை பெஞ்சு நல்லா தண்ணி வந்துச்சுன்னா இந்த இடமெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்துட்டிங்கன்னா 2 கொண்டையூசி விளைவுகள். அதாவது நம்ம அந்தியூர் ஹில்ஸ் மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 கொண்டையூசி விளைவு இருக்குது. மக்களே, உண்மையாலுமே இந்த கடையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புரோட்டா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பூரி. சைவம் நான்வெஜ் டேஸ்ட் பண்ணல, ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு பிளான் பண்ணியிருக்கிறதுனால. சைவம் வந்து உண்மையாலுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஏதாமல எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சைவம் நல்லா இருக்குது. தோசையும் நல்லா இருக்குது, பூரியும் நல்லா இருக்குது. அது போக புரோட்டாவும் நல்லா இருக்குது. இதெல்லாமே நல்லா இருக்குது. 2 சட்னியும் கொடுக்குறாங்க. கட்டாயம் வந்தீங்கன்னா இந்த சிவா மெஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையை பற்றி டீட்டெயிலெலாம் சொல்கிறேன் அண்ணங்கிட்ட கேட்டு. ஹாய் ஹலோ. கரெக்டாக ஒரு வழியாக கடம்பூர் ரீச் பண்ணிட்டோம். கடம்பூர் ரீச் பண்ணோன்னே டைம் வந்து பஞ்சர் ஆனதுனால நம்ம வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 9 o'clock பக்கம் ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சிவா மெஸ்ஸு. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செட்டு பூரி, ஒரு செட்டு புரோட்டா, அப்புறம் அது போக ஒரு செட்டு தோசை, 3மே வந்து டேஸ்ட் பண்ணோம். பில்லு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 சேர்த்து 100 ரூபா தான் ஆச்சு. கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இந்த 3ல் என்ன பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா புரோட்டா சைவ குருமாவோட சூப்பராக இருந்துச்சு. கட்டாயம் வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சிவா மெஸ் எல்லாமே இருக்குது மக்களே. இதுதான் கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே ஒரு சங்கு கோயில் ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்துருக்குறோன்னு பார்த்துட்டிங்கன்னா கடம்பூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு ஒரு சங்கு கோவில். இதனோட ரூட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இங்கே வந்து யாருமே இல்லை. நாங்கள் ஒரு 2 பேர், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்துருக்குறாங்க. பார்ப்போம் கோயில் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு சாலட்டி இங்கேருந்து எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வருங்க. 7 கிலோமீட்டர் தான் வருங்க. அவ்வளோதாங்க. சரிங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு தான் வந்து பார்க்குறத. இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன். இத்தனை நாள் தெரியல. உங்களுக்கே தெரியல? எல்லாம் சொல்லிக்கிறாங்க, போய் பார்க்கல, நான் வர முடியல. அதனால சரி இன்னைக்கு அந்த கடவுளை பார்க்கணுமேன்றத இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நல்ல நாள் பார்க்கலாமேப்பா. அவங்க உள்ள விட்டா போகலாம், இல்லைன்னா நம்ம திரும்பி வந்துடலாமே அப்படின்ட்டு திரும்பி வந்தாச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான்.